ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னராகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு என்னென்னா ஒரு விளையாட்டுத்தனமாகவே நம்ம இது பண்ணிடுறதில்ல, எந்த வித டென்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணிடலாம். அரிசி ஊற வைக்க வேண்டாம், உளுந்து ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை பாலக்கீரை தான். பாலக்கீரை ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்ல தண்ணியில் கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது டக்குன்னு வெந்துடும். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் தான். இது பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அது பண்ண ஆறட்டும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். 2 பல் வெள்ளை பூண்டு சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திட்டேன். இப்போ இதையே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் கொஞ்சம் கறக்க முறக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு தான் கொத்தமல்லி தழை சேர்த்திருக்கேன். இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு நாம் மாற்றிடலாம். இப்போ இதையெல்லாம் வேறு பவுல் மாற்றினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான அதிகம் ரொம்ப புளி இல்லாத தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திட்டேன். இப்போ அதை சேர்த்தி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நாங்கள் ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போது இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திட்டேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திட்டோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திட்டோம். வெள்ளை எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தி இப்போ இதையும் நம்ம ஒரு விஸ்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த மைதா இப்போ மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். கொஞ்சம் கட்டிப்பதம் தான் இருக்கும். ஏன்னா ரவை நம்ம வைக்க வைக்க கொஞ்சம் ஊறி வந்துடும். அதனால் அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளோட பாலக்கீரை என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதையே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் இலையை மட்டும் போட்டு நாம் இதையே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இதையை அரைச்சாச்சு. இப்போ இது பாருங்கள், இப்படி தான் கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்கணும். இப்போ இதையே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நம்மளோட மாவு இருக்கும் இல்லையா, ரவை கோதுமை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்திட்டோம். சேர்த்தி இதையே நாம் அதில் போட்டு நல்லா ஒன்றுக்கொன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆனால் நான் போட்டிருந்த அந்த பவுல் கொஞ்சம் எனக்கு பத்தலை. அதனால் வேறு பெரிய ஒரு பவுலுக்கு நான் இதையெல்லாம் மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வர போகிறோம். பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கீரை ரவையெல்லாம் தனித்தனியாக தான் நிற்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா, இது நமக்கு எப்போவுமே தோசை மாவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை விட கொஞ்சம் லூஸாக நமக்கு தண்ணியோட்ட தான் வேணும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் கூட சேர்த்தி இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த தண்ணி என்னென்னா, நம்ம கீரை வேக வச்சுருந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாம் ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி அளவுக்கு மாவு இந்த மாதிரி நம்ம ரவை தோசைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. எங்கெங்கே கேப் இருக்கோ அதிலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. டக்குன்னு நம்மளுக்கு இது வெந்துடும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 இல்லைன்னா 6 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டு எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இது நம்மளோட பாலக்கீரை தோசை கிறிஸ்பியாக கிடச்சிடும். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு இது வெந்து கிடச்சிடும். இப்போ மற்றபடி எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி தோசை பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் இல்லையா. பாலக்கீரை மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ரொம்ப ஆரோக்கியமான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே ரெடி ஆகியாச்சு. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா
கொஞ்சம் ஹெல்த்தி சிம்பிள் வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்மளோட தோசையெல்லாம் இப்போ ரெடி ஆயாச்சு பாருங்கள். இதையே நம்ம இனி சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் சாம்பார், வெரைட்டி சட்னிஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற அந்த கொத்தமல்லி ப்ளஸ் தயிரோடு இருக்கிற அந்த சட்னி ரொம்ப ரொம்ப டக்கரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாலக்கீரை தோசைக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே விடாமல் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு புதுசாக ஒரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாட்டா, பபாய்.